Hey guys, welcome to the channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ட்ராகன் பால் ஜி வால்யூம் 2 ரிவ்யூ. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ட்ராகன் பால் ஜி வால்யூம் 1 வீடியோ போட்டிருப்போம். அவ்வளோவா வியூஸ் கிடச்சிருக்காது. நம்ம இந்த வீடியோக்காச்சும் நல்ல வியூஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் வந்து நிறைய வியூஸ் கிடச்சிது. ஆனால் நான் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகும். உங்கள் சப்போர்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அகிரா டோரியாமா தான். இந்த புக்கோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, இதில் வந்து போன வால்யூம் மாதிரியே லைட்டாக டிஃபெக்ட் இருக்குது. நான் இதோடு சேர்த்து இன்னும் 2 வால்யூம் வச்சுருக்கேன். அது ஒன்று மட்டும் வந்து ட்ராகன் பால் வால்யூம் 3, இன்னொன்று வந்து ஒரு சர்ப்ரைஸ் மேங்கா. அது என்ன தெரியும்னா, இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய வியூஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கோட பேஜஸ் குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதோட ஸ்டோரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இது எப்படின்னா, கோக்கு வந்து அவனோட அண்ணன் கூட சண்டை போடையில் வந்து இறந்துருப்பான்ல. அப்போ வந்து கோக்கு வந்து திரும்ப உயிரோடு கொண்டு வரணும். ஏன்னா இன்னும் 2 சயின்ஸ் வந்து வருவாங்கல்ல இன்னும் 1 வருஷத்தில். அதுக்காக வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. மாஸ்டர் ரோஷி, அதுக்கப்புறம் புல்மா கிரில்லன்லாம் ட்ராகன் பால்ஸை தேடுற கேப்பில் வந்து பிக்கலா வந்து கோஹான் இருக்கான்ல, கோகோட பையனை, கோஹானை தூக்கிட்டு போய் அவனை வந்து கொஞ்சம் தைரியமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். கூட்டிகிட்டு போய் கோஹானுக்கு வந்து ட்ரைனிங்லாம் நம்ம பிக்கோலா தந்துருப்பார். நடுவில் என்ன ஆயிருக்குன்னா, கோஹான் வந்து சொல்லியிருப்பான்ல 8 மணிக்கெலாம் நான் தூங்கிடுவேன்னு. ஸோ அந்த டைமில் வந்து, ஆனால் இந்த டைம் தூங்கலைல்ல, அதனால வந்து கோஹான் வந்து 3 பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு ஒரு பீஸ்ட் ஆயிடுவான். நம்ம கோகோ எப்படி சின்ன வயசில் மாறி இருப்பார்ல, அதே மாதிரி வந்து மாறி இருப்பான். பிக்கோலா வந்து அதுதான் வந்து சயின்ஸ், எல்லோரும் டெய்ல் வந்து பவர்னு சொல்கிறாங்க. கோஹான் வந்து ஃபெயிண்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் வந்து கோஹானோட டெய்லர் வந்து பிக்கோலா வந்து கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கோஹான் வந்து எந்திச்சு பார்த்த உடனே நான் தைரியமாயிட்டேனா அப்படின்னு கேட்டால் பிக்கோலா வந்து ஓரளவுக்கு ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் ஓரளவுக்கு ஆனோடனே இன்னொரு பக்கம் வந்து கோஹான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. கடைசி வந்து என் கூட சண்டை போடுன்னு பிக்கோலா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்கள் கூடயா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃபைட்டில் வந்து கோஹான் வந்து தோற்றுருவார். அதனால வந்து கோஹானுக்கு கோவமாக இருக்கும். இருந்தாலும் பிக்கோலா வந்து லைட்டாக மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொரு டைம் வந்து கோக்கு வந்து லார்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் கேமேசாமா, லார்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ், அதாவது கிங் காய் உலகத்துக்கு போயிருப்பார். ஏன்னா கையோக்கின்ற ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த வால்யூம் அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கும். இந்த வால்யூம் வந்து ஒரு பெஸ்ட் வால்யூம்னு நான் சொல்லலாம், அக்கார்டிங் டு அந்த ஃபஸ்ட் வால்யூமோட. கடைசியில் வந்து என்ன இருக்குன்னா, கோக்கு வந்து தேடையெல்லாம் அந்த சயின்ஸ் வந்து வந்துடுவாங்க எர்த்துக்கு. நம்ம கோஹான், பிக்கலோ, கிரில்லன் எல்லோரும் சண்டைக்கு தயாராகிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கீ செயின்ஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். இந்த கீ செயின் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ பை.